வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி நம்ம ஓலை பெட்டி கூட பிளாஸ்டிக் ஒயரில் எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ரே, இது பழம் வச்சுக்கலாம், இல்லை பொருள் ஏதாவது வீட்டுக்கு தேவையானது கிச்சன் ஐட்டமோ இல்லை நம்ம ஹால்லையோ ஏதாவது வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு ட்ரே. நம்ம முன்னாடி 1-to-1 பேஸ்கெட் போட்டோம் இல்லைங்களா, கேப்லெஸ் பேஸ்கெட் போட்டோம்ல, அதே மெத்தடு தான். ஆனால் இது வந்து ஓலை பெட்டி. நம்ம பழங்காலத்தில் பெட்டி இந்த மெடிக்கல் ஒயரில் ஒரு இது போடுவோம் இல்லைங்களா, கொட்டாப்பட்டி கூடன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாடலில் நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒயரில் பின்னியிருக்கோம். வாங்க எப்படி பின்னலான்னு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஓலை கொட்டாப்பெட்டி கூடைன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைட்லலாம். நம்ம பனை ஓலையில் கொட்டாப்பட்டி கூடை பின்னுவாங்க. அதில் ஏதாவது ஜாமான்லாம் எடுத்து போட்டு வச்சுக்குவாங்க, காய்கறி. அந்த காலத்தில் அதுதானே இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி பின்னுவாங்க. பனை ஓலையில் இல்லை பெரம்பு கூடையில் பின்னுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக இன்றைக்கி பிளாஸ்டிக் ஒயர்லேயே ஓலை கொட்டாப்பட்டி கூட பின்னலாம். இந்த 2 கலரில் ஏதோ ஒன்றில் 11, ஒரு 10, 2 கலரில் மாற்றி எதில் வேணாலும் நம்ம வெட்டிக்கலாம். வந்து 5 அடிக்கு வெட்டிக்க போகிறோம். 3, 1, 2, 3, 4, 5, ஒரு 5.25 வச்சுக்குவோம். சொருகிறதுக்கு கொஞ்சம் வேணும் இல்லைங்களா, அதனால் 5.25. இதே போல் 11 ஒயர் இதில் வெட்டிக்கலாம். எந்த ஒயரில் வேணாலும் ஒன்று அதிகமாக வெட்டிக்கலாம். நான் வந்து இந்த ரோஸ் கலரில் 11, இந்த வயலட் கலரில் 10 வெட்டியிருக்கேன். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூட அதிகமாக ஒன்று வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை முதல்ல போட்டுக்கலாம். நமக்கு வந்து கொட்டாப்பட்டி கூடன்றதுனால வந்து சுற்றி ஹைட்டு வந்து கம்மியாக தான் வரும். அதனால் இதில் வந்து ஒரு ஸ்கேலால் ஒரு 2 அடிக்கு விட்டுக்கலாம். இதை வந்து சரிசமமாக மடிச்சுக்குவோம். நம்ம நார்மல் நாட் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட்டுட்டு இந்த 2 சைடும், ஆப்போசிட் சைடு 2ம் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்குவோம். கொஞ்சம் மட்டும் கூட இருக்குது, அது எந்த பக்கம்னு பார்த்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக வச்சுக்கலாம். இதே போல் இந்த 11 ஒயரையும் நம்ம போட்டுக்குவோம். மீதி உள்ள எல்லா ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். 11 ஒயரையும் நம்ம இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் 2 அடி விட்டு வெட்டியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இந்த ரோல் ஒயரில் கட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது வயலட் கலர் ஒயரு, ரோல் ஒயரை எடுத்து இந்த அளவுக்கு விட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை இந்த ஃபஸ்ட் ஒயருக்கு பாருங்கள், அதை எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு
இப்படி சொருகிக்கணும். இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கணும். சரிசமமாக மடித்து இந்த கேப்பில் இந்த 2 நம்ம கேப்லெஸ் கூட போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை போட்டுக்கணும். 1 to 1 கேப்லெஸ் கூட போட்டோம்ல, அது மாதிரி இதை போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போது இந்த ஒயர் எடுத்து இந்த சைடில் விட்டு இதில் விட்டுக்கணும். அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போது இந்த ஒயருக்கு பாருங்கள், இதை எடுத்து மேலே விட்டுட்டு இப்போ சரிசமமாக எடுத்து நம்ம இதை தனியாக பின்னிட்டு கூட அதோட சேர்த்து ஜாயின் பண்ணலாம். ஆனால் இப்படி கூட நம்ம இது மாதிரியும் நம்ம பின்னலாங்க. இது தனியாக 10 பூவையும் போட்டுட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படியும் நம்ம பின்னிக்கலாம். அந்தந்த ஒயருக்கு நேராக கீழே அது விட்டு வாங்கிக்கணும். இப்போது இதை எடுத்து மேலே விட்டுட்டு இந்த ஒயர் கேப்பில் இதை கீழால் கொடுத்து வாங்கிக்கணும். இப்போது இந்த கேப்பில் வந்து இந்த பூ வந்து அப்படி செட்டாக உட்காந்துரும். நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு பார்த்தோன்னா இந்த கேப்பில் இந்த பூ வந்து இப்படி வந்துருங்க. அது போல் நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்குவோம், மீதி உள்ள 10ஐயும். இப்போது ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து வாங்கியாச்சு பார்த்தீங்களா. இதை அப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இந்த சைடு இப்போ போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் நெருக்கிட்டு போட்டுட்டு 3rd லைன் போடும்போது நல்லா கிட்டக்க வந்துடும். இப்போ இதை அப்படியே இந்த வயலட் கலர் ஒயர் கொடுத்து, ஏன்னா இங்கே பிங்க் கலர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வயலட் கலர் கொடுத்து போட போகிறோம். இப்போ போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கணும். இந்த அளவுக்கு ஒயர் எடுத்துக்கிட்டு இப்போது இந்த ஒயர் எடுத்துக்கி மேலே போட்டுடணும். போட்டுட்டு இந்த ஒயரில் போடணுங்க. போட்டுட்டு கூட நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போது இந்த பிங்க் கலருக்கு பாருங்கள், இதை எடுத்து இது மேலே விட்டுட்டு இப்போ இந்த வயலட் கலர் ஒயர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நெருக்கி போட்டோம்னா அடுத்த லைன் வந்து நமக்கு அடி வந்து ஸ்டிஃபாக கிடச்சிரும். இப்போது அடுத்த ஒயர் எடுத்து இந்த வயலட் கலர் ஒயருக்கு மேலே போட்டுட்டு அப்படியே ஒன்று விட்டு ஒன்று நம்ம போட்டுக்க வேண்டியதாங்க.
போடும்போது கொஞ்சம் நெருக்கிட்டு போட்டோம்னா கிட்டக்க வந்துடும் வரிலாம். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஒரு 2-3 லைன் இறுக்கி இறுக்கி போடும்போது கரெக்டாக அடி உட்காந்துரும். ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து அப்படி மேலே விட்டுட்டு போடணும். உங்களுக்கு சரியாக இன்னும் புரியணுன்னா நம்ம கேப்லெஸ் கூட போட்டோம் இல்லைங்களா, இடைவெளி இல்லா கூடை, அதோட லிங்க் வேணால் நான் தரேன். அதில் இன்னும் நல்லா கிளியராக புரியும். அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் அது கூடையாக பின்னும். இது வந்து ட்ரே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒத்தாப்பில் வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் போடும்போது நெருக்கிட்டு போடணும், அவ்வளோதான். நெருக்கிட்டு போட்டோம்னா பூ வந்து உங்களுக்கு நெருக்கலாக வந்துடும். இப்போது இந்த இடத்துக்கு வெட்டிக்கலாம். இப்போ அடுத்து இப்போ வந்து மேலே வந்து ரோஸ் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதனால் ரோஸ் கலர் ஒயரை நம்ம போடணும். இந்த அளவுக்கு ஒயரை அளந்து மடித்து விட்டுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து போட ஆரம்பிக்கணும். அப்போது இந்த கீழே இருக்கு பாருங்கள், இந்த கீழே இருக்கிற வயலட் கலர் ஒயரை மேலே தூக்கி விட்டுட்டு, அப்போ தான் இந்த கேப்பில் வந்து இந்த பூ வந்து இப்படி கரெக்டாக உட்காரும். அதில் இப்போது இந்த வயலட் கலர் ஒயர் தூக்கி மேலே விட்டுட்டு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு கலர் போடும்போது அந்த கலர் ஒயர் மேலே இருக்கும்போது பார்த்துட்டும், அடுத்த லைனுக்குள்ளே ஒயர் கீழே இருக்கிற ஒயரை தூக்கி மேலே விட்டுட்டால் தான் அடுத்த வரி நம்ம போடும்போது அது அந்த மேலே உள்ள ஒயருக்கு பூ போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதை மறந்துடாமல் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். அடுத்தது நம்ம வயலட் கலர் ஒயர் போட போகிறோம், அதனால் அது வந்து மேலே வரணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இது போல் இந்த வரி லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடு எல்லா ரோஸ் கலர் ஒயரும் மேலே இருக்குது இல்லைங்களா, அதனால் ரோஸ் கலர் ஒயருக்கு நம்ம ரோல் ஒயர் எடுத்து பூ போடணும். நம்ம இந்த பக்கம் உள்ள ஒயர்லாம் அதுக்கப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடியை போட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போது 5 லைன் போட்டாச்சு பாருங்கள். இதே போல் இது வந்து ஒரு சதுரமான ஒரே நீள அகலம் உள்ள ஒரு அடியாக நம்ம போடணும். அது எத்தனை அடி வருதுன்னு நம்ம போடும்போதே தெரியும். நம்ம போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்படியே போட்டுகிட்டே வருவோம். ஒரு சதுரமாக வரணும், ஒரே நீளமும் ஒரே அகலமாக வரணும். இப்போ இதே போல் அடுத்தது இப்போ மேலே உள்ள வயலட் கலர் ஒயர், அதேமாதிரி இந்த சைடு மேலே வயலட் கலர் ஒயர்,
அப்போ போடும்போது என்ன பண்ணுவோம், இந்த ரோஸ் கலர் ஒயரை மேலே தூக்கி விட்டுட்டு தான் போடணும். இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு போடும்போது இது வந்து அடுத்த லைனுக்கு இப்போ ரோஸ் கலர் ஒயர் வரும். இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அடி போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ இது வந்து எல்லா இடமுமே நம்ம வந்து ரோஸ் கலர் ஒயர் மேலே இந்த மேலே வர்ற மாதிரி 4 பக்கமும் செட் பண்ணியாச்சு. இந்த வயலட் கலர் ஒயர் கீழே இருக்குது. இப்போ நம்ம ரோல் ஒயரை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ரோஸ் கலர் ஒயரில் தான் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி எப்படி வருதோ நமக்கு அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த அகலம் இதுக்கு இந்த ட்ரேக்கு போதும். இப்போ இதில் நம்ம 4 பக்கமும் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இந்த ரோஸ் கலர் மேலே வர்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. வயலட் கலர் கீழே இருக்கும். நமக்கு எந்த கலர் வேணுனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ரோஸ் கலர் மேலே வர்ற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம ரோல் ஒயர் வந்து மேலே ரோஸ் கலர் வர்ற மாதிரி தான் நம்ம ஆரம்பிச்சுக்கணும். எந்த கலர் ஒயர் நம்ம வந்து மேலே வருதோ அந்த கலர் ஒயரை ரோல் ஒயராக வச்சு மேலே பின்னுறதுக்கு வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம பின்ன ஆரம்பிச்சிடலாம். இப்போது இதுலேருந்து ஆரம்பிச்சிருவோம். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ இருக்கிற வயலட் கலர் ஒயர்லாம் அடுத்த லைனுக்கு நம்ம வந்து மேலே கொண்டு வரத்துக்கு பின்னிக்கணும். மேலே இருக்கிற ரோஸ் கலர் ஒயரை போடணும். உள்ளே இருக்கிற வயலட் கலர் ஒயரை மேலே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த பூவை நம்ம போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் அடுத்த லைனுக்கு நம்ம வயலட் கலர் ஒயரை ரோல் ஒயராக வச்சு போடுறதுக்கு முடியும். இப்போது போட்டாச்சு பாருங்கள். இப்போ இந்த முனை வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம திருப்பிட வேண்டியதான். இப்போ இந்த ஒயருக்கு பாருங்கள், இதை வந்து மேலே கொண்டு வந்துட்டு இந்த ஒயர் வளைச்சி அப்படியே மேலே இருக்கிற ரோஸ் கலர் ஒயரில் கொண்டு வந்துடணுங்க. இந்த ஒயரை ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்து கீழே இருக்கிற ஒயரை மேலே கொண்டு வந்து விட்டுட்டு போட்டுக்கணும். இப்போ இப்படி தாங்க இந்த ஒயர் எடுத்து இது மேலே விட்டுட்டு இப்படியே வரிசையாக அதே மாதிரி இந்த பக்கம் மூலையும் இப்படியே 4 பக்கமும் திருப்பிட்டு நம்ம ஆரம்பித்த இடம் வரைக்கும் வந்துட்டு பார்க்கலாம். அடுத்த ஒயரை வந்து நம்ம வயலட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இது வரைக்கும் ஆரம்பித்த இடம் வரைக்குமே வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளே சொருகி விட்டுடலாம். எல்லா ஒயருமே சொருகி விட்டுடலாம், கட் பண்ண வேண்டாம். எல்லா ஒயருமே சொருகி விட்டுடலாம். அதில் எல்லாமே சொருகிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் அதை கட் பண்ண வேண்டாம். இருக்கிற எல்லா ஒயருமே சொருகிக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்குமே வந்துருச்சு. இப்போ இந்த ஒயரை வந்து மேலே இழுத்து விட்டுட்டு, ஏன்னா இப்போ அடுத்த லைனுக்கு நம்ம வயலட் கலர் போடணும் இல்லைங்களா, அதனால் இந்த ஒயர் மேலே இழுத்துட்டு நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சுக்கு இப்படி இந்த ஒயரை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டால் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இந்த ஒயர் வந்து கொஞ்சம் கீழே இப்படி இழுத்து, ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒயர் இது வந்து கொஞ்சம் கீழே இழுத்து விட்டு அதே அளவுக்கு இப்படி மேலே தூக்கி விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த ஒயர் வந்து மேலே இருக்கணும். நம்ம இது வந்து அடுத்த லைனுக்கு போடுறது, இது வந்து மேலே இருக்கணும்.
இந்த ரோஸ் கலர் ஒயர் தான் கீழால் கொண்டு போய் இந்த லூப்புக்குள்ளே விட்டுடணும். தெரியுதுங்களா? இந்த பாருங்கள். இப்போ இந்த வயலட் கலர் ஒயர் மேலே இருக்குது, இந்த ரோஸ் கலர் ஒயர் கீழால் கொண்டு போய் இந்த லூப்புக்குள்ளே போட்டிருக்கோம். இப்போது இந்த ஒயர் எடுத்து இது உள்ளே போட்டு நல்லா இப்படி டைட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த ரோல் ஒயரையும் பிடிச்சி இழுக்கணும். இதையும் எடுத்துட்டோம்னா ஒரு லைன் முடிஞ்சிடும். நமக்கு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுடலாம். இப்போ இது முடிஞ்சிருச்சுங்க, ஒரு லைன் முடிஞ்சிருச்சு ட்ரேயில் மேல் பாகம். இப்போ அடுத்த ஒயர் நம்ம இப்போ என்ன ஒயர் இருக்கோ மேலே அந்த ஒயரோடு போடணும். இப்போ வயலட் கலர் ஒயர்லாம் மேலே கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே. இப்போ நம்ம எப்போதுமே இந்த கூட சைடில் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரே மாதிரி பார்த்தாப்புல தான் இருக்கும் இந்த ஒரு சைடு மட்டும். அதனால் அது ஒன்றும் பரவாயில்ல, அது தெரியாது. அடுத்த லைன் வரும்போது கரெக்டாக மாறிடும். இப்போ இந்த ரோல் ஒயரை நம்ம கட் பண்ணக்கூடாது, அடுத்த லைனுக்கு இதை வச்சுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு அடுத்து இந்த ஒயரில் நம்ம போடணும். இப்போ இதில் தானே ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லைங்களா? இப்போ இந்த ஒயர் பக்கத்தில் உள்ள ஒயருக்கு கொஞ்சோண்டு இதே போல் கொஞ்சமாக ஒயர் விட்டு இந்த மேலே இருக்கிற வயலட் கலர் ஒயரில் ஃபுல்லாக நம்ம பூ போட்டுக்கணும். இப்போது ரோஸ் கலர் ஒயர்லாம் மேலே தூக்கி விட்டுட்டு வயலட் கலர் ஆல்ரெடி மேலே இருக்கிற ஒயரை பூ போட்டுக்க வேண்டியதாங்க. கீழே இருக்கிற ரோஸ் கலர் ஒயர்லாம் மேலே கொண்டு வந்துடணும். தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, இது இது மேலே இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த ஒயர் வயலட் கலர் ஒயருக்கு மேலே இந்த ரோஸ் கலர் ஒயர் வந்துடணும். இப்போ நார்மலாக ஆல்ரெடி இருக்கும், மேலே வயலட் கலர் ஒயர் தான் இருக்கும், அதில் பூ போட்டுக்கணும். இப்போ இனிமேல் திருப்புறதுல நமக்கு எதுவுமே கிடையாது, அப்படியே ஆல்டர்னேட்டிவாகவே வரும் பாருங்கள். இந்த இடம் வயலட் கலரு, பிங்க் கலரு, அதுக்கப்புறம் இங்கே வயலட் கலரு, பிங்க் கலர், இப்படி வரிசையாக இனிமேல் போட்டுடலாம். போட்டுட்டு திரும்பி அதே போல் இந்த பக்கம் ஆரம்பிக்கிற இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டு பார்க்கலாங்க. இப்போது அடுத்த லைனும் ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரை மேலே தூக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஒயரையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை சொருகி விட்டுடலாம். இதோட வரிசையிலேயே ஃபுல்லாக சொருகி விட்டுடலாம். இந்த 2 ஒயர் மட்டும்தான் நம்ம சொருகிறது, மீதி எல்லாமே அப்படியே ரோல் ஒயரோடய சேர்ந்தே வந்துடும். இது ஆரம்பிக்கிற இடம்ன்றதுனால 2 ஒயர் மட்டும் நம்ம சொருகுவோம். இது அப்புறமா இந்த ஒரு முனையை மட்டும் வெட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயரை மேலே இழுத்து விட்டுட்டு இதில் தான் நம்ம ஏணிப்படி முடித்து போடணும். இப்போ இதை இப்படி மடித்து விட்டுட்டு இந்த ஒயரை இப்படி கீழே இழுத்து விட்டுடணும். விட்டுட்டு அதே அளவுக்கு ஒயரை மேலே தூக்கி விட்டுடணும். விட்டால் மேலே லூப் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரை மேலே விட்டாச்சு. கீழ்ப்பக்கமாக இந்த வயலட் கலர் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்போ இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நல்லா நாட்டை டைட் பண்ணிட்டோம்னா இந்த ஏணிப்படி முடிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது மேலே விட்டுட்டோம்னா உள்ள ஒயர் போயிடும். அது போடும்போது அப்படி தான் வரும், அடுத்தடுத்த லைன் போடும்போது வராது உங்களுக்கு. நல்ல நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வயலட் கலர் விட்டுட்டு ரோஸ் கலர் ஒயரை நம்ம போடணும் இல்லைங்களா? அப்போது கீழ்ப்பக்கமாக கொடுத்து இந்த ஒயர் பாருங்கள், இந்த வயலட் கலர் ஒயருக்கு கீழால் கொடுத்து இந்த ஒயர்கிட்ட வாங்கிக்கணும். வாங்கிட்டு இப்போது எல்லா பிங்க் கலர் ஒயரும் மேலே இருக்கும்.
இனிமேல் அப்படியே இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம ரோல் ஒயரை அப்படியே போட்டுட்டு வர வேண்டியதான். நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ ட்ரே எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம போட்டுகிட்டே வந்துடலாங்க. லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம். ரோல் ஒயரை இப்போ கட் பண்ணவோ எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம எப்படி இதில் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, இது பாருங்க. அதே போல் இப்போ அடுத்த லைனுக்கு இப்படி ஜாயின் பண்ணி போட்டுக்கணுங்க. இதில் இந்த இந்த 2 சைடு மட்டும்தான் ஒரே கலராக வரும். கிட்ட நெருக்கி வருது பாருங்கள். அது எல்லா கூடையிலையுமே தவிர்க்க முடியாது. நம்ம ஏற்கனவே போட்ட கூடையிலையுமே அதே மாதிரி தான் இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லா இடமும் இனிமேல் வர்றது எல்லாமே இப்படி நார்மலாக தான் வரும். இப்போ இதே போல் நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட் போட்டுட்டு பார்க்கலாங்க. ட்ரே எவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவையோ ஹைட்டாக வேணும்னா ஹைட்டாக போட்டுக்கலாம். கூட மாதிரி வேணும்னா கூட ஹைட்டுக்கு இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதோ வைக்கிற அளவுக்கு அந்த ஹைட்டுக்கு எவ்வளோ தேவையோ நம்மளுடைய சௌகரியம் தான். ஒயர் இருக்கிற வரைக்கும் போடலாம். ஆனால் நான் ஒரு கூடுமான வரைக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போது 1 2 3 4 5 6 7 8 லைன் ரோஸ் கலர்லேயும் அதே 8 லைன் ப்ளூ கலரையும் போட்டிருக்கேன். நம்ம ட்ரேங்கிறதுனால இந்த அளவுக்கு உயரம் நமக்கு போதும். அதுக்கு மேலே போச்சுன்னா கூட சைஸ்க்கு வந்துடும். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயரை வந்து ரோஸ் கலர் ஒயரை மேலே தூக்கியாச்சு. இந்த வயலட் கலர் ஒயரில் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ ரோல் ஒயர் தேவையில்லை, அதை வெட்டிடலாம். அதுமாரி ரோஸ் கலர் ஒயரையும் வெட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை சொருகிடலாம். இந்த ரோஸ் கலர் ஒயரையும் வயலட் கலர் ஒயரையும் சொருகிட்டு அதுக்கப்புறம் மீதியை மடித்து சொருகிடலாம். இந்த ரோஸ் கலர் ஒயரை ரோஸ் கலர் வரி இருக்கு பாருங்கள், அதிலே சொருகிடலாம். எல்லா ஒயருமே சொருகி விட்டுருவோம். கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஒயருமே சொருகி விட்டுடலாம். இப்போது ரோஸ் கலர் சொருகியாச்சு. அடுத்தது வயலட் கலர் ஒயரு, அது இந்த பக்கம் வாட்டமாக இருக்குது, இந்த பக்கத்தில் சொருகி விட்டுடலாம்.
இதையுமே எல்லா ஒயருமே சொருகியாச்சு. இப்போது இந்த இந்த வயலட் கலர் ஒயரை மடித்து சொருக போகிறோம். அடுத்த லைன்லேயே சொருகிடலாம். இதுக்கு வந்து ஒரு இதை மடித்து சொருக வேண்டாம், அடுத்த ஒயர்லேயே சொருகிடலாம். நம்ம நார்மல் கூடையில் ஒரு லைன் விட்டு சொருகணும் இல்லைங்களா, ஒரு பூ, அது மாதிரி இல்லை. இது வந்து அடுத்த பூலேயே சொருகிடலாம். கடைசி வரைக்குமே சொருகிடுவோம். அந்த கடைசி ரோ இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே சொருகிடலாம். நான் 2 ஒயர் சொருகி காமிக்கிறேன், மீதி வந்து அதே போல் சொருகிடுங்க. நம்ம சொருகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் சொருகியாச்சு. இப்போ அடுத்தது வயலட் கலர் ஒயரு, அந்த வயலட் கலர் ஒயரோட சொருகிடலாம். அடுத்த பூவிலே சொருகிடலாம். இந்த பாருங்க, இந்த லாஸ்ட் வரைக்குமே சொருகி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த வயலட் கலர் மேலே வந்து வரம்பு மாதிரி வரிசையாக தெரியும், பிங்க் கலர் ஃபுல்லாகவே தெரியும். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாங்க. இப்போ எல்லாமே ஃபுல்லாக சொருகிட்டோம். இப்போ நான் வந்து கூடையை பிரட்டிக்கிட்டேன், சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்பக்கம் வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி பிரட்டிட்டு சொருகியிருக்கேன். இப்போ இந்த சைடு வர்ற ஒயர் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால அதை அப்படியே ஃபுல்லாக இந்த அடியிலையுமே சேர்த்து சொருகியிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து வந்த ஒயரை ஃபுல்லாக இது வரைக்குமே சொருகியாச்சு. அடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால உங்களுக்கு ஒரு ஷோவுக்காக அது ஒரே ஒரு ஒயரை சொருகி வச்சுருக்கேன். இந்த ஒயர் வரைக்கும் சொருகிட்டு மீதி இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும் சொருகி விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கூட ட்ரே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமேங்கிறதுக்காக. அது உள்பக்கம் வச்சுட்டு அப்படியே சொருக முடியாதுன்னு அப்படியே ட்ரே வந்து அப்படியே பரட்டியாச்சு. நம்ம எல்லாத்தையும் சொருகி முடிச்சுட்டு நம்ம திருப்பிக்கலாம் ட்ரேவை. இப்போ இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் சொருகிடலாங்க. இந்த கடைசி வரைக்கும் சொருகியாச்சு. நான் இப்போ எல்லாத்தையும் மீதி எல்லாத்தையுமே சொருகிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் ஃபுல்லாக சொருகியாச்சு. இது வந்து உள்பக்கம் நம்ம இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டது இங்கே இருக்கு பாருங்கள், அதையும் மறைச்சிட்டு ஓரளவுக்கு சொருகியாச்சு. இப்போ இந்த ட்ரே வந்து அப்படியே இப்படி பரட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அழகாக ட்ரே திரும்பி வந்துருச்சு. இப்போ உள்பக்கம் உள்ளது உள்ளே போயிடுச்சு, வெளிப்பக்கம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம ஒரு பழக்குடையாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம
4 பக்கமும் குமிழ் வேணால் போட்டுக்கலாம். இந்த நம்ம கூட போடுறோம்ல அந்த மாதிரி ஒரு குமிழ், அதை இந்த 4 அடியிலையும் போட்டுக்கலாம். இப்படி உள்ள சொருகிட்டு இப்போ இங்கே உள்பக்கமாக வந்துருச்சு. அதை இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, கையில் குத்திடும். இப்படி பேப்பர் வச்சுட்டு இந்த உள்பக்கமாக வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து இப்படி நல்லா உள்பக்கமாக நல்லா அழுத்தி விட்டுடலாம் 2 சைடுக்கும். இதே போல் 4 பக்கமும் போட்டுடலாம். இப்போது 4 பக்கமுமே குமிழ் சொருகியாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு அழகான ஒரு ஓலைப்பெட்டி கூட 1 to 1 கேப்லெஸ் ஒயரில், பிளாஸ்டிக் ஒயரில் ஓலைப்பெட்டி கூட நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை see you, டாட்டா, பாய்.